நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பி நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து அன்பு சகோதர சகோதரர்களுக்கும் கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக அடியன் சார்ந்திருக்கிறதான கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அனைத்து பரிசுத்தவான்களின் அன்பின் வாழ்த்துக்களையும் கூட அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம ஒவ்வொரு வாரம் தோறும் திங்கட்கிழமைகள்ல 1000 ஆண்டு அரசாட்சிக்குண்டான வேத பாடங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில இந்த நாள்ல நம்ம பார்க்க இருக்கிற ஒரு வேத பாடத்தின் தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா, யூதருடைய வஸ்திர தொங்கல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக சற்று நேரம் நம்ம தேவனுடைய வசனங்களை நம்ம தியானிக்கலாம். த ஸ்கர்ட் ஆஃப் அ ஜூ அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பு. ஸோ இந்த தலைப்பு எந்த வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆதார வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு இந்த காரியத்துக்குள்ள நம்ம போலாம். வாசிக்கலாம். சகரியா 8வது அதிகாரம் வசனம் 23. சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வேத பாடத்துக்கு ஆதாரமான வசனம் கூட நம்ம சகோதரர் வாசிச்சாங்க. சகரியா 8ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் சொல்லப்படுது. அங்க என்ன வசனம் சொல்லப்படுது அப்படின்றது இது குறித்து அநேக விளக்கங்கள் இதுக்கு முன்னாடியே நம்ம பாடங்கள்ல பார்த்திருக்கோம். பட் இந்த வசனத்திலிருந்து நம்ம தலைப்பு எடுக்கிறோம். என்ன தலைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அநேக புறஜாதி மக்கள் வந்து வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை என்ன பண்றாங்கன்னா பிடித்து கொண்டு, அந்த வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு தான் அவங்க பேசுறாங்க. தேவன் உங்களோடு இருக்கிறாருன்னு நாங்க கேள்விப்பட்டோம், நாங்க உங்களோட கூட வருவோம், நாங்க வந்து அந்த தேவனை என்ன பண்ண போறோம்னா பற்றிக்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லி அங்க அவங்க சொல்றதை கவனிக்கிறோம். ஸோ இந்த வசனத்துல வரக்கூடிய வார்த்தை தான் இந்த பாடத்துக்கு நம்ம தலைப்பா எடுத்திருக்கிறோம். யூதருடைய வஸ்திர தொங்கல் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த யூதருடைய வஸ்திர தொங்கல் என்ன, டைரக்டா பதில் சொல்லுங்க பிரதர் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 5 நிமிஷத்துல நம்ம சப்ஜெக்ட் என்ன 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 பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா முடிச்சிடலாம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். பட் இந்த ப்ராஃபசி சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எந்த காலப்பகுதியில் நடக்கும்? நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டார், அவருடைய ராஜ்யபாரத்துக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பட் இப்ப நம்ம படிச்ச இந்த வசனம் எந்த டைம் பீரியட்ல நடக்கக்கூடிய வசனம் அப்படிங்கறத குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க கண்ணுக்கு தெரியக்கூடிய பாகத்துல பீசபிள் கிங்டம்ல நடக்கக்கூடிய ஒரு ப்ராஃபஸி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னு நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த டைம்ல இருந்து சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நிறைவேறக்கு நடுவுல நிறைய தீர்க்க தரிசனங்கள் என்ன ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைவேறி தீர வேண்டியது இருக்கு. ஸோ அது என்னென்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் இருக்கு, அதை குறித்த சுருக்கமான சில விளக்கங்களை பார்த்துட்டு இந்த பாடத்துடைய இறுதியில திரும்பவும் இதே தலைப்புக்குள்ள வரலாம். இந்த யூதருடைய வஸ்திர தொங்கலை புறஜாதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பிடித்துக் கொள்றதுனா என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதிய அநேக சகோதரர்கள் எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சங்கீதம் 83ல ஒரு யுத்தத்தை குறித்து தேவன் என்ன என்ன பண்றாருன்னா பேசியிருக்கார். சங்கீதம் 83ல சொல்லப்பட்ட ஒரு யுத்தத்துடைய காலப்பகுதி இது. அநேக நம்முடைய மூத்த சகோதரர்கள் கணிக்கும் போது 2 வியூஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு வியூ வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்பாகவே 1967ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 நாள் யுத்தம் வந்து இஸ்ரேல் ஜனத்து மத்தியில் நடந்துச்சு. அந்த பீரியட்லயே கூட இந்த சங்கீதம் 83 நிறைவேறினதா சகோதரர்கள் சொல்றாங்க. பட் அநேக சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு பார்ஷியல் ஃபுல்ஃபில்மெண்டா இருக்கு. இன்னும் ஒரு முறை சுற்றி இருக்கக்கூடிய அநேக முஸ்லீம் நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தின் மீது படையெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர்ல இது நடக்கக்கூடிய ஒரு ப்ராபஸியாகவும் சகோதரர்கள் சொல்றாங்க. ஸோ எதன் அடிப்படையில அப்படிங்கறத இப்ப நம்ம வசனத்தின் மூலமா படிக்க போறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 83ல முதல் 2 வசனங்கள். 83ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 மற்றும் 2. தேவனே மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும், இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். இப்போ தேவனை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் முறையிடக்கூடிய ஒரு காரியம், தேவனே எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க சும்மா இருக்காதீங்க, ஏன்னா எங்களுடைய பகையினர்கள் என்ன ஆகுறாங்கன்னா தலையெடுக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா இஸ்ரேல் ஜனத்துக்கு நிறைய விரோதிகள் இருக்கிறாங்க. இந்த விரோதிகள் அவங்களுக்கு அகைன்ஸ்டா என்ன ஆகுறாங்கன்னா எழும்பி வராங்கன்ட்டு. யாரெல்லாம் இந்த விரோதிகள் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம படிக்கும்போது தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. வாசிக்கலாம். வசனம் 5 முதல் 7 வரை.
வசனங்கள் 5 முதல் 7 முடிய இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மயேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீர்வின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சோ இப்ப என்ன ஒரு காரியம் வந்து சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஜனத்துடைய விரோதிகள் சொல்லக்கூடிய அநேக மக்கள் ஏதோம், இஸ்மவேல், மோவாப், ஆகார், கோபாலர் இல்லைங்களா, கேபாலர், அம்மோனியர், அமலேக்கியர்னு சொல்லி ஒரு லிஸ்ட் சொல்றார். இவர்கள் எல்லாரும் ஏக மன நிர்ணயமா என்ன ஆகுறாங்கன்னா கூடி தேவனுக்கு விரோதமா என்ன பண்றாங்களா, தேவனுக்கு விரோதமான இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா என்ன பண்றாங்கன்னா அவர்கள் ஒப்பந்தம் பண்றாங்க அப்படின்றது. இந்த வசனத்தை தான் நம்முடைய சகோதரர்கள் எடுத்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கண்டிப்பா இஸ்ரேல் ஜனத்துக்கு விரோதமாக யுஎன்ஓல ஐக்கிய நாடுகள் சபையில சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஜாதிகள் இனிமேல் தான் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு யூதர்கள் சுதந்திரம் வாங்க ஆரம்பிச்சாங்களோ அப்பிருந்தே இந்த மாதிரி காரியங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. பட் பிரிடிக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஒரு முறை இன் ஃபியூச்சர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த ஒரு யுத்தம் நடக்கும் அப்படின்றாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிக்சர்ல கொடுத்திருக்கக்கூடிய காரியம் தான். அதாவது இஸ்ரேல் தேசத்தை சுத்தி அநேக நாடுகள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கேபாலர், அம்மோனியர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இன்னைக்கு வந்து அம்மோன் அப்படின்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க இஸ்ரேல் செல்லக்கூடிய வனாந்தர பயணத்துல அவர்கள் போன அந்த ரூட் ஜேர்னி மேப் நீங்க எடுத்துக்கிட்டு அந்த இருந்த பிளேஸ்ல இன்னைக்கு எந்த கிங்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி கரஸ்பாண்டிங் கிங்டம் உடைய நேம் எடுத்தீங்கன்னா அவர்கள் தான் இஸ்ரேலுடைய விரோதிகள். உதாரணத்துக்கு அம்மோன் அப்படின்னா வேற யாருமே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோர்டன் இருக்காங்க இல்லைங்களா, ஜோர்டன் அதுல வந்து நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. சவுத் ஜோர்டன், நார்த் ஜோர்டன் சொல்லி விளக்கங்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜனத்துக்குமே இப்ப தீருவின் குடிகள் அப்படின்னு நம்ம பாக்குறோம், பெலிஸ்தியான்னு பாக்குறோம். பெலிஸ்தியாலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காசா ஸ்ட்ரிப் தான் பெலிஸ்தியான்னு சொல்லுவாங்க. சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸுக்கு விரோதமாக இஸ்ரேல் என்னாச்சுன்னா ஒரு யுத்தம் போயிட்டு இருக்கு, ஸ்டில் இப்பவும் போயிட்டு இருக்கு. இந்த யுத்தங்கள்லாம் நடக்கும்போது சகோதரர்களுடைய ஒரு சில வியூ எப்படி இருக்குன்னா, ஒருவேளை சங்கீதம் 83 ஃபுல்ஃபில்மெண்ட் என்ன ஆயிட்டு இருக்குன்னா நிறைவேறிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கருத்து கூட இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்படி இஸ்ரேலை சுத்தி இருக்கக்கூடிய அநேக நாடுகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக ஒரு தீர்மானம் போடணும், அவர்கள் படையெடுத்து வரணும். இந்த மேப்ல இந்த பிக்சர்ல உங்களுக்கு கிளியரா இருக்கு. அதாவது சுத்தி வந்து பாத்தீங்கன்னா லெபனானுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஹெஸ்புல்லான்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் காசாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஹமாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாலஸ்தீனியர்கள், எகிப்து, சவுதி அரேபியா, யோர்தான், சிரியா, ஈராக் போன்ற அநேக நாடுகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் என்ன பண்ணுவாங்கன்னா இன் ஃபியூச்சர்ல மேற்கொள்ள இருக்கிறாங்க. இந்த யுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சங்கீதம் 83 சொல்லுதுன்னா, இவர்கள் என்னதான் தீர்மானம் போட்டு யூதர்களை வந்து முடிச்சு கட்டலாம்னு சொல்லி வந்தாலுமே இந்த யுத்தத்துல யூதர்கள் ரொம்ப அருமையா என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. சுத்தி இருக்கக்கூடிய அநேக முஸ்லிம் நாடுகளுக்கு ஒரு மாபெரும் ஒரு பயம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு யுத்தத்துக்கு அப்புறம் இருக்குன்றாங்க. இந்த யுத்தம் நடக்கணும். இந்த யுத்தத்துக்கு அப்புறம் பிப்ளிக்கல் ப்ராஃபஸில இன்னொரு ஒரு பாயிண்ட் நடக்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே இந்த பக்கம் மதத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா, இங்க அந்தி கிறிஸ்துக்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நமக்கு தெரியும். ரோமன் கத்தோலிக்கும் புரொட்டஸ்டன்டும் சேர்ந்த அமைப்புகள். இதுல விசேஷமா இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு திரும்ப ஒரு பவர் ரீகெயின் பண்ணக்கூடிய ஒரு டைம் ஒண்ணு இருக்கு. ஒரு 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 கொஞ்ச காலம் ஒரு மணி நேரம் அளவும் அவர்கள் வந்து அந்த ஆளுகைக்குள்ள வருவாங்கன்னு நம்ம பாக்குறோம். இந்த ரீகெய்னிங் ஆஃப் த அத்தாரிட்டி இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புகள் அந்த பவருக்குள்ள வரக்கூடிய ஒரு காரியம். இது எங்க டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, நம்ம ரெவலேஷன் புஸ்தகத்துல கூட நம்ம படிச்சிருப்போம். ரெவலேஷன் 13ஆம் அதிகாரத்துல வசனம் 16ல இருந்து 18 வரைக்கும். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 முடிய, அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. அதாவது இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புகளுடைய இன்னும் ஒரு முறை அவர்கள் வந்து அந்த ஒரு மணி நேரம் அதிகாரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா பெற்றுக்கொள்வார்கள். இங்க நம்ம படிக்கிற மாதிரி ஒரு சிப் எல்லாம் அவங்க வைக்க போறது இல்லை. நமக்கு நல்லாவே தெரியும்.
இவங்க ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டிக்குள்ள வந்து இந்த கடைசி கால சபையின் பிள்ளைகளை இன்னும் விசேஷமா அதுக்கப்புறம் வரக்கூடிய திரள் கூட்டத்தினரை இவர்கள் துன்பப்படுத்துறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் சீக்வன்ஸா நடக்கும். சங்கீதம் 83 அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய போப்பு மார்க்கத்துக்கு திரும்ப அவங்க என்ன ஆவாங்கன்னா ஒரு பவருக்குள்ள வருவாங்க. அவங்க ஒரு ஒரு கூட்டமைப்பா சேருவாங்க. சேர்ந்து திரும்ப ஒரு அத்தாரிட்டி அவங்க என்ன என்ன பண்ணணும்னா வாங்கணும். இந்த சூழ்நிலை நடக்கணும். இந்த சூழ்நிலை நடக்கும்போதே இங்க ஒரு குரூப் என்ன ஆவாங்கன்னா பேரலலா வந்து சீல் பண்ணப்பட்டிருப்பாங்க. 1,44,000 பேர்ல எவ்வளவு தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில மாம்சத்துல உயிரோடு இருக்கிறார்களோ, அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை படிப்படியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஓடி முடிப்பாங்கன்னு பார்ப்போம். அப்ப இந்த ப்ராபசியோட சீக்வென்ஸ நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 83 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அந்திகிறிஸ்து அமைப்புகள் அந்த பவர ரீகெயின் பண்றது, கூடவே பேரலலா சபையில இன்னும் எவ்வளவு லக்கம் தேவன் வச்சிருக்காரோ, அத்தனை தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய ஓட்டத்த என்ன பண்ண போறாங்கன்னா, ஓடி முடிக்க போறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். இது நிறைவேறின உடனே அடுத்து இம்மீடியட்டா நமக்கு தெரியும். நெறைய பாடங்கள்ல படிச்சிருக்கோம். சபைக்கு அப்புறம் யாருடைய காரண காரியங்கள் நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரள் கூட்ட வகுப்பார் தான். இந்த திரள் கூட்ட வகுப்பார பத்தி கூட நம்ம நெறைய வசனங்கள் படிச்சிருக்கிறோம். நம்ம மத்தேயுல 10 கன்னிகைகள கூட பார்க்கும்போது கூட நம்ம பார்க்கிறோம். ஒரு ஒரு ஜஸ்ட் இந்த சீக்வென்ஸ்க்காக மட்டும் தான் இந்த வசன பகுதிகள போட்டிருக்கிறோம். இவர்கள் வந்து சபையுடைய செலக்ஷன் முடிஞ்ச பிறகு தங்களுடைய ஓட்டம் சரிவர தேவனுக்கு முன்பாக இல்லன்றத ஃபீல் பண்ணி, இந்த டைம்ல பர்ட்டிகுலரா ஒரு ட்ரிபுலேஷன் டைம் இருக்கும். அந்த ஒரு ட்ரிபுலேஷன் டைம்ல இவங்க சில விட்னஸ என்ன பண்ணுவாங்கன்னா, திரள் கூட்டம் பண்ணுவாங்க. விசேஷமா நம்ம பார்க்கும்போது சபை, திரள் கூட்டம். இந்த திரள் கூட்டமும் சரி, சபையும் சரி ஒரு சில துன்பங்களுக்குள்ள போவாங்க. அந்த துன்பங்களுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா, இந்த பூமியின் ராஜாக்களும், விசேஷமா அந்த ராஜாக்களோடு வேசித்தனம் பண்ணுன அந்த அந்தி கிறிஸ்து அமைப்புகளும். அப்படின்னா திரள் கூட்டம் வந்து முடியற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாபிலோன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு முழுவதும் அழிவு இல்லன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்ப அழிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னைக்கு சபை மற்றும் திரள் கூட்டத்துடைய செலக்ஷன் முடியுதோ, அதுக்கப்புறம் யாருடைய அழிவு இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சகோதரர் சொல்றாங்கன்னா, இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புகளுக்கு ஒரு கம்ப்ளீட் அழிவு இருக்கு. இப்ப கூட நம்ம யோசிக்கலாம். அப்படின்னா அந்தி கிறிஸ்துவுடைய அழிவுக்கு அப்புறம் தான் ஒரு மாபெரும் ஒரு உபத்திரவம் பூமியில விசேஷமா புறஜாதிகள்னால வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரெவலேஷன்ல பார்க்கிறோம். அதாவது இந்த போப்பு மார்க்கத்துடைய அழிவ பூமியின் ராஜாக்கள் தூரத்திலிருந்து பார்த்து, ஐயோ! இவ்வளவு அலங்காரம் பண்ணிருந்த இந்த அம்மா, ஒரே நாழிகையில இப்படி விழுந்துச்சேன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அதே டைம் அவளோட வேசித்தனம் பண்ண ராஜாக்களும் இத என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க. அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய எர்த்லி கிங்டம்ஸ் இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புடைய அழிவின் காரண காரியங்கள இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விட்னஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்ப்போம். இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புகளுடைய அழிவு கூட ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது. வாசிக்கலாம். ரெவலேஷன் 18ஆம் அதிகாரம் வசனம் 11. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது பலம் உள்ள தூதன் ஒருவன் பெரிய ஏந்திரக்கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து, இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் அந்த ஒரு பலமுள்ள தூதன் ரெவலேஷன் 18 சாப்டர் வெர்ஸ் 1 and 2லயே நம்ம பார்க்கிறோம். விசேஷமா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த ஈவென்ட்ட சொல்லும்போது கூட, இந்த பாபிலோன் சொல்லக்கூடிய அந்தி கிறிஸ்து அமைப்புகளுடைய அழிவை குறித்து சொல்லும்போது, ஒரு பெரிய எந்திரக்கல்லை இந்த எந்திரக்கல்லுக்கு கூட நம்ம விளக்கங்கள் பார்க்கிறோம். அந்த மாவு அரைக்கிறதுக்கு மேல இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு எந்திரக்கல்ல கட்டி கடல்ல தூக்கி வீசினதுக்கு ஒப்பா. அப்படின்னா இனிமேல் இப்படி ஒரு மோசம் போக்குன ஒரு அமைப்பு, அந்த பாபிலோன்ங்கிற ஒரு சிஸ்டம் இனிமேல் இந்த பூமியில இருக்கவே இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அடிச்சுவடுகள் கூட அங்க இருக்காது அப்படிங்கிறத தெளிவா ரெவலேஷன் 18:21 சொல்றாரு. அப்படின்னா சீக்வன்ஸ் பார்க்கிறோம். சங்கீதம் 83 திரும்ப பாபிலோனுடைய பவர் ரீகெயின் ஆகணும். பேரலலா இங்க மதத்துல. அப்புறம் சபையுடைய செலக்ஷன் பேரலலா திரள் கூட்டத்துடைய ஒரு ஒரு முடிவு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அந்த உபத்திரவம் ஸ்டார்ட் ஆகுற டைம். இதுக்கப்புறம் யாருடைய அழிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகா பாபிலோனுடைய அழிவு. இதுக்கப்புறம் இந்த உபத்திரவத்தை குறிச்சு ரொம்ப டீட்டெயிலா பேசின ஒரு ப்ராஃபஸி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிச்சிருக்கோம் எசேக்கியேல் 38, 39ல. விசேஷமா இந்த கோகு, மாகோக என்ன பண்ணுவார்னா, தேவன் துறடு போட்டு என்ன பண்ணுவார்னா கூட்டிட்டு வருவார். நம்ம வந்து பிலீவ் பண்றோம். இந்த கோகு, மாகோவுக்கு நிறைய விளக்கங்கள் வந்து நம்ம ஸ்கிரிப்சுரலா நம்ம பார்த்திருக்கோம், படிச்சிருக்கிறோம்.
பட் ஸ்பெசிபிக்கா ஒரு நேஷன், ஒரு கண்ட்ரியை பேஸ் பண்ணி நம்ம பேசணும் அப்படின்னா, அது வேற யாருமே இல்ல. ரஷ்யாவுடைய தலைமையில ஒரு மாபெரும் ஒரு யுத்தம் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இந்த பூமியில வரும்னு பார்க்கிறோம். அதுதான் வந்து த லாஸ்ட் வார்ன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ விசேஷமா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி, ஈரான் போன்ற நாடுகள் அங்க வந்து கொலாப் பண்ணி, சில நாடுகள் இந்த யுத்தத்துல என்ன ஆகாதுன்னா, கலந்து கொள்ள விருப்பம் இல்லாம கூட இருக்கும். பட் தேவன் விசேஷமா இந்த நாடுகள தொடர்பு போட்டு என்ன பண்றாருன்னா, கூட்டிட்டு வரார். வர்ற வழி கூட ப்ராஃபஸி என்ன சொல்லுதுன்னா, அசீரியன் நம்முடைய தேசத்துல வரும்போதுன்னு வசனம் இருக்கு. அத கூட நம்ம படிச்சிடலாம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 39ல 21 வாசிக்கலாம். எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ம். இவ்விதமாய் என் மகிமையை நான் புறஜாதிகளுக்குள்ளே விளங்க பண்ணுவேன். நான் ம். செய்த என் நியாயத்தையும் அவர்கள் மேல் நான் வைத்த என் கையையும் எல்லா ஜாதிகளும் காண்பார்கள். அதாவது விசேஷமா புறஜாதிகளுக்குள்ள தேவன் ஏன் இந்த யுத்தத்த நடத்துறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் யாரு? அவருடைய மகிமை என்னன்றத எல்லா நாடுகளும் விட்னஸ் பண்ணுன்றார். சரி, இந்த யுத்தம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம எங்க கவனிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் படிக்க வேணாம். நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். சகரியா 14ஆம் அதிகாரத்துல முதல் ஒரு சில வசனங்க பகுதிகள் வாசிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா இருக்கு வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண தேவன் சகல ஜாதிகளையும் கூப்பிடுறாரு. நகரம் பிரிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவாங்க. நகரத்தில் பாதி மனுஷர் என்ன ஆவாங்கன்னா சிறைப்பட்டு அப்படின்னா, இந்த ஒரு மாபெரும் யுத்தம் நடக்கும்போது இஸ்ரேல் தேசத்துல நெறைய அழிவுகள் நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. தேவன் அதான் சொல்றார். ஆனா எல்லா ஜனங்களும் அழிஞ்சிருவாங்களான்னா, இல்ல. கொஞ்சம் ஜனத்த தேவன் என்ன பண்றாருன்னா, மீதியா வச்சிருக்காருன்னு பார்க்கிறோம். இந்த மீதியா வைக்கக்கூடிய இந்த காலப்பகுதிய, இந்த யுத்தம் முடிஞ்சு சில விஷயங்கள தேவன் சொல்லும்போது, இந்த மாபெரும் யுத்தத்துல கூட சில நாடுகள் வந்து விருப்பம் இல்லாம இருப்பாங்க. நியூட்ரலா. அப்படி இருக்கிற நாடுகளும் தேவனுடைய மகிமையை தெரிந்து கொள்ளும் வண்ணமாக, தேவன் அவர்களுக்குள்ள என்ன பண்ணுவாருன்னா, இங்கிருந்து ஆள் அனுப்புறேன்றார். வாசிக்கலாம். ஏசாயா 66ஆம் அதிகாரத்துல வசனம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்சீஷுக்கும், வில்வீரர் இருக்கிற பூலுக்கும், லூதுக்கும், தூபாலுக்கும், யாவானுக்கும், தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். இங்க என்ன நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் ஒரு மாபெரும் யுத்தம் நடந்தாலும், கிட்டத்தட்ட 196 நாடுகள் இருக்கு. எல்லா நாடுகளும் வருமானா, இந்த யுத்தத்துல ஒரு சில நாடுகள் ரொம்ப மும்மரமா இருக்கும் இஸ்ரேல டிஃபீட் பண்ண. ஒரு சில நாடுகள் நியூட்ரலா இருக்கும். நமக்கு ஏன்டா வம்புன்னு இருக்கும். பட் தேவன் சொல்றார், எந்த தீவா இருந்தாலும் எல்லாருக்கும் தேவனுடைய மகிமை போற வண்ணமாக அவர் சொல்றாரு, அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும், என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, அனுப்புவேன்றார். ஏதோ ஒரு வகையில எல்லா நாடுகளுமே இந்த ஃபைனல் வார் நடக்கும்போது, இஸ்ரேலுடைய தேவன் தான் உண்மையான தேவன்னு புரிஞ்சுப்பாங்க. பட் இந்த வார் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாருடைய ஆரம்ப பகுதியில நம்ம நம்ம வந்து விசுவாசிக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய மாபெரும் பொருள் பலங்கள ரொம்ப நம்புவாங்க. எப்படியாவது நமக்கு இருக்கிற டெக்னாலஜி, நமக்கு இருக்கக்கூடிய இந்த எல்லா செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சு எப்பேற்பட்ட யுத்தம் வந்தாலும் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் மேட்டிமையில இஸ்ரேல் மக்கள் செயல்படுவாங்க. So, அந்த மேட்டிமைக்கு தேவன் ஒரு பனிஷ்மென்ட் கொடுப்பார். என்னன்னா, இவங்க நினைச்சபடி அந்த அந்த யுத்தம் என்ன ஆகாதுன்னா சரிவர போகாது. So, இஸ்ரேல் ஜனங்களுடைய வீழ்ச்சி, அவர்கள் வீழும்போது எப்படி எகிப்துல அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்களோ, அதே போல இஸ்ரேல்ல ஒரு குரூப் இருக்கிறாங்க. இன்னைக்கும் இருக்காங்க. ரொம்ப தேவன் மேல பக்தி உள்ள ஒரு ஜனங்கள். அவர்களுடைய வேண்டுதல் கேட்கப்படும். அவருடைய வேண்டுதல் கேட்கப்படும் போதுதான் இந்த யுத்தத்துடைய மையப்பகுதி, விசேஷமா திரள் கூட்டத்துடைய உயிர்த்தெழுதல் நடந்த பிறகு, இந்த யுத்தத்துடைய மையப்பகுதியில யாருடைய உயிர்த்தெழுதல் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த நீதிமான்கள் அல்லது முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல் இருக்கும். இவங்களை குறிச்சு நம்ம தனியாவே ஒரு பாடம் பார்த்திருக்கோம். ஒரு 2 வசனம் மட்டும் ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். வாசிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் வசனம் 5. மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவரே சமாதான ம். காரணர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மெய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். விரோதமாக நிறுத்துவேன். வசனம் தெளிவா இருக்கு. அதாவது இவரே சமாதான காரணர்.
அசீரியன் நம்முடைய தேசத்துல அப்படின்னா, அசீரியர்கள் பழைய ஏற்பாடு காலத்துல வந்தாங்க. இங்க வந்து செனகெரிப் பத்தி பேசிட்டு இருக்காரு. இன்னொரு முறை அசீரியர்கள் சொல்லக்கூடிய இந்த ஈரான் வழியில ரஷ்யா உள்ள வரும்போது, விசேஷமா அங்க வந்து குட் அண்ட் ஈவிலுக்கு உண்டான ஒரு போராட்டம். தேவனுக்கும் சாத்தானுக்கும் உண்டான ஒரு போராட்டம். அப்படி அசீரியன் உள்ள வரும்போது, தேவன் சொல்றார், 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் நிறுத்துவேன்றாரு. இதையும் நம்ம தனியா பாடமா பார்த்துட்டோம். இதே ப்ராபசி சப்ஜெக்ட்ல. சோ 7 மேய்ப்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து தி 7 ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 7 ராஜாக்கள்னு சொல்லலாம். அந்த 7 ராஜாக்கள் யாருமே இல்ல. 7 என்பது சபைக்கு தேவன் சொன்ன ஒரு நம்பர். 1,44,000 பேரும் அவர்களோடு கூட இந்த யுத்தத்துல பூமியிலிருந்து பங்கெடுக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷரில் 8 அதிபதிகள். அப்படின்னா மனுஷர்னா இவங்க மாம்சத்துல இருப்பாங்க. 8 அப்படிங்கிறது முற்பிதாக்களுக்கு தேவன் சொன்ன ஒரு நம்பர். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு 8ஆம் நாள்ல தான் என்ன பண்ணாருன்னா, விருத்த சேதனம் செஞ்சாரு. முற்பிதாக்கள வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் பிரின்சஸ் அப்படின்றார். அதிபதிகள்னா ஆங்கிலத்துல பிரின்சஸ்ன்னு இருக்கும். சோ இவங்கள குறிச்சு இன்னும் சில வசனங்கள் வாசிக்கும்போது ஏசாயால கூட தெளிவா சொல்றார். ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல வசனம் 26. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அதாவது இஸ்ரேல் தேசம் ஜெருசலேம் நீதிபுரம் சத்திய நகரம்னு பேர் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன நிகழணும்னு வசனம் சொல்றாருன்னா, இஸ்ரேல் ஜனத்துக்கு இருந்த நியாயாதிபதிகள், இஸ்ரேல் ஜனத்துக்கு இருந்த ஆலோசனைக்காரர்கள், மோசையிலிருந்து கிதியோன்லிருந்து சிம்சோன்ல இருந்து எல்லா பழைய ஏற்பாட்டு காலத்து நீதிமான்களும் திரும்ப தேவன் கட்டளையிடுவார். அவர்கள் திரும்ப உயிர்த்து மனித பரிபூரண நிலைமையில அவங்களுக்கு நிறைய சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கும். ஆக்சுவலா உயிர் திரும்போது சாதாரண மனுஷங்க கிடையாது. சூப்பர் நேச்சுரல் பவரோட தான் வருவாங்க. அப்படி அவர்கள் எழுந்து இஸ்ரேலுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பாங்க. அப்படி அவர்கள் ரட்சிப்பு கொடுக்கும்போது தான் இந்த தேசம் எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, நீ நீதிபுரம், உண்மையாலுமே நீதினா என்னன்னா இஸ்ரேலை பார்த்து தான் கத்துக்கணும். சத்தியம்னா என்னன்னா அது இஸ்ரேலை பார்த்து தான் கத்துக்கணும். நீ சத்திய நகரம் என்று என்ன பண்ணுவாருன்னா ஒரு காலத்துல பேர் பெறுவாய் அப்படின்ட்டு. இந்த டைம் பீரியட தான் நம்ம பாடத்துடைய ஆதார வசனம் சொன்ன சகரியா 8:23 சொல்லுது. இத குறிச்சு நம்ம பார்க்கலாம். நம்ம தெரியும் இஸ்ரேல் ஜனங்கள் விசேஷமா அதுல முற்பிதாக்களை குறித்து சொல்லும்போது கூட அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர் அப்படின்றார். த பிரின்சஸ் ஆஃப் த எர்த்ன்னு இருக்கு. அப்போ அதிபதிகள், பிரபுக்கள் இந்த பூமியில ஒட்டுமொத்த இந்த ராஜ்யம் வெளிப்படும் போது விசேஷமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதிகமா ஃபேவர் பண்றது யாருதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் தள்ளக்கூடிய முற்பிதாக்கள். அப்படின்னா இந்த முற்பிதாக்கள் மாம்ச சரீரத்துல தான் வருவாங்களா பிரதர்? இவங்க ஆவிக்குரிய சரீரத்துல 1000 ஆண்டு அரசாட்சியில வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டா, இதுக்கு நம்ம ஸ்கிரிப்சர் ரொம்ப அருமையா இருக்கு. எசேக்கியேல் தேவாலயம் நம்ம பார்க்கிறோம். ரீசெண்டா கன்வென்ஷன்ல கூட நம்ம பிரதர் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்திருந்தார். 3 தேவாலயங்கள்ன்றதுல 3வது தேவாலயம். இந்த எசேக்கியேல் தேவாலயம் முழுக்க முழுக்க ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவாலயம். இந்த தேவாலயம் விசேஷமா தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு சொல்லப்பட்ட ஒரு டெம்பிள்னு சொல்லலாம். இதுக்குள்ள எல்லா நிலைமைகளும் இருக்கு. தேவன், கிறிஸ்து, சபை, திரள் கூட்டம், முற்பிதாக்கள், இஸ்ரேல் ஜனங்கள் மற்றும் உலக ஜனங்கள், அவங்களுடைய ரட்சிப்பின் திட்டம் எல்லாமே இருக்கு. ரொம்ப விசேஷமா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிக்சரை நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். பவர் பாயிண்ட் ஸ்லைட்ல. இந்த பில்டிங்ல இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இந்த கட்டடம் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, விசேஷமா இது தேவனையும் கிறிஸ்துவையும் விசேஷமா சபையின் காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இதை தொடர்ந்து இந்த வெளியே இருக்கக்கூடிய போர்ஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். லேவியர்கள் வேலை செய்வாங்க. அந்த வந்து போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா திரள் கூட்டத்துக்கு சொல்லப்பட்டிருக்கும். இதுக்கப்புறம் இந்த அவுட்டர் கேட்ஸ் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த உள்ள இருந்து வந்து அந்த கிழக்கு வாசல் வழியா இவர்கள் பிரவேசிப்பாங்க. அது வந்து முற்பிதாக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். இது என்னன்றதை நம்ம வசனத்துல வாசிச்சு நம்ம திரும்ப பார்க்கலாம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரத்துல வசனம் முதல் 2 வசனங்கள். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. பின்பு அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல் வழியே திரும்ப பண்ணினார்.
அது ம். பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் ம். இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார். ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். அதாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப எளிமையா பார்த்தோம்னா, ஒரு கிழக்கு வாசல் இருக்கு. வாசலுக்குள்ள உள்ள வரலாம். ஆனா, அந்த கிழக்கு வாசலுக்குள்ள பூந்து வெளிய அதர் டைரக்ஷன்ல போ முடியாது. ரீசன் என்னன்னா, அந்த கிழக்கு வாசல் பூட்டப்பட்டிருக்கு. இதுக்குள்ள தேவன் பிரவேசிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி வசனம். சோ இத ஸ்பிரிச்சுவலா நம்ம எதற்கு அடையாளப்படுத்தி பார்க்கிறோம்னா, என்னைக்கு சபையுடைய விசேஷமா சபையுடைய அந்த ஒரு அழைப்பு முடியுதோ, என்னைக்கு அந்த பரலோக வாய்ப்பு விசேஷமா முடியுதோ, அதோட இனிமேல் யாரும் பரலோகத்துக்கு அந்த ஒரு ஆவிக்குரிய மேனியில போ முடியாதுங்கிறது தான் அந்த கேட் அடையாளப்படுத்துது. இப்ப இந்த கேட் வரைக்கும் யார் வருவாங்கன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னா, அதிலேயே 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 3ஆம் வசனம். இது ம், அதிபதிக்கே உரியது. அதிபதி ம், கர்த்தருடைய சந்நிதியில் போஜனம் பண்ணும்படி இதில் உட்காருவான். அவன் ம். வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து மறுபடியும் அதின் வழியாய் புறப்படுவான் என்றார். சோ இங்க ஒரு குரூப்ப பத்தி தேவன் பேசுறார். அதிபதி, இங்கேயும் பிரின்சஸ் அப்படின்னு இருக்கு. இந்த பிரின்சஸ்ன்றவங்க என்ன பண்ணுவாங்களாம், கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து போஜனம் பண்ணுவாங்க. போஜனம் பண்ணிட்டு உட்காருவாங்க. அவன் வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து, மண்டபத்துக்குள்ள போமாட்டாரு. திரும்ப மறுபடியும் அதன் வழியா, போன வழியிலேயே ரிட்டர்ன்ல என்ன ஆவாங்கன்னா, வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இத புரியிற மாரி இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா, பாருங்க இதுல வந்து அவுட்டர் கேட்ஸ் இருக்கு, இன்னர் கேட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கிறது இந்த ரெட் கலர் கோடு வந்து இன்னர் சர்க்கிள் மட்டும் பார்க்கிறோம். இப்ப அதிபதின்றவங்க இந்த ப்ளூ கலர் கோடு கோடு போட்ட மாரி அவுட்டர் சைடுல இருந்து நேரா வருவாங்க உள்ள. இன்னர் பார்ட் வரைக்கும் வருவாங்க. இந்த இன்னர் பார்ட்ல அங்க ஒரு வாசல் இருக்கு. ஒரு கியூபிக் மாரி இருக்கும். அந்த வாசலுக்குள்ள மட்டும் வர முடியும். அத தாண்டி பலிபீடத்துக்கிட்ட வர முடியாது. ஏன்னா, அந்த வாசல் அந்த இடத்துல குளோஸ் ஆயிருக்கு. இது வந்து பரலோக அழைப்பு முடியறத அது வந்து குறிக்கிறதா இருக்கு. சோ இவங்க வருவாங்க, போஜனம் பண்ணுவாங்க. கிறிஸ்து இயேசுவுடைய ரான்சம் குறிச்ச சில விஷயங்கள் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கும். தேவன் அதுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாங்க. அந்த விஷயங்கள அவங்க புரிஞ்சுகிட்டு, திரும்ப அவர்கள் சென்ற வழியிலேயே திரும்ப ரிவர்ஸ்ல வருவாங்க. வந்து அந்த கிங்டம்ல மற்ற காரியங்கள அவங்க பண்ணுவாங்க. அதேபோல அநேக உலக ஜனங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எசேக்கியேல் டெம்பிள்ல தேவன் எப்படி எப்படி சொல்லியிருப்பாருன்னா, அவர்கள் கிழக்கு வாசல் வழியா வராம, அதர் சைடு வருவாங்க. வடக்கு தெற்குன்னு நெனைக்கிறேன். இல்லைங்களா? ஈஸ்டர்ன் ஆ நார்த் அண்ட் சவுத்தா? ஓகே. அந்த 2 வாசல்ல என்ன ஆவாங்கன்னா வருவாங்க. ஸோ அவர்கள் பலி செலுத்தக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த அவுட்டர் பார்ட் தான். யாருமே உள்ளுக்குள்ள பிரவேசிக்க முடியும். இது எத வந்து குறிக்குதுன்னா, விசேஷமா முற்பிதாக்களும், அதைத் தொடர்ந்து வரக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள், உலக ஜனங்கள், மாம்ச சரீரத்தில பூமியில மனிதர்களா இருப்பாங்க. மகிமையில இருக்கிறவங்கள தான் இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த இன்னர் கோர்ட்டும், மற்ற காரியங்களும் என்ன ஆகுதுன்னா குறிக்கிறதா நம்ம இப்படி இந்த ஒரு யுத்தம் நிகழும். இந்த யுத்தம் முற்பிதாக்களுடைய உதவியினால இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆவாங்கன்னா, அந்த வார்ல ஜெயிப்பாங்க. அப்படின்னா எல்லா ஜனங்களும் செத்து போயிருவாங்களா பிரதர்ன்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா இந்த யுத்தத்துடைய முடிவுல ஒரு குரூப் மாம்சத்துல உயிரோட தான் இருப்பாங்க. அவர்கள் அப்படியே உயிரோடவே அந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய பாகத்துல ராஜ்யத்துக்குள்ள அவர்கள் மரிக்காம அப்படியே என்ன ஆவாங்கன்னா, அப்படியே டிரான்ஸ்பர் ஆவாங்க. அவங்க வந்து இருக்க இருக்க அப்படியே கிங்டம் என்ன ஆகும்னா வெளியரங்கமா வரும்னு பார்க்கிறோம். இதுக்கு வசன பகுதிகள் நம்ம வாசிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபிலே ம். மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியைப் போலவும், மனுஷனுக்கு காத்திராமலும், மனுபுத்திரருக்கு தாமதியாமலும், பூண்டுகள் மேல் வருகிற மழைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். அப்படின்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாட் ஒன்லி இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க ஸ்பெஷலா இருப்பாங்க. அநேக உலக மக்களுமே ஸ்டில் இந்த யுத்தத்துடைய முடிவுல உயிரோட இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் வசனம் சொல்லுது. மற்ற ஜனங்களுக்கு மத்தியில இவங்க ரொம்ப பெக்யூலியரா இந்த ஊர்ல இந்த பர்ட்டிகுலர் ஜனங்கள் எப்படி இவ்வளவு பெரிய யுத்தத்த நடத்தி உயிரோட இருக்காங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அங்க ஒரு காரியம் அங்க நிகழும். மீதியா ஒரு குரூப் இருப்பாங்கன்னு சொல்லி நெறைய இடங்கள்ல வசனம் இருக்கு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரத்துல வசனம் 32. யோயேல் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். உண்டாயிருக்கும் பார்க்கிறோம். அதாவது கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அப்படின்னா தெளிவா பார்க்கிறோம். இந்த இந்த ஃபைனல் வார் நடந்து முடிஞ்ச பிறகு சண்டைக்கு வந்திருந்த
அநேக உலக மக்களும் ஸ்டில் மரிக்காம உயிரோடு இருப்பாங்க. நிறைய பேர் சாவாங்க. இஸ்ரேல் தேசத்திலேயும் மக்கள் உயிரோடு இருப்பாங்க. வசனம் சொல்லுது, இந்த ரட்சிப்பின் திட்டம், அதாவது உலக ஜனங்கள் கிங்டம்ல பிளஸ்ஸிங் வாங்கக்கூடிய திட்டம், இந்த மீதியா இருக்கிற ஜனங்கள் மத்தியிலிருந்து அப்படியே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு பீரியட்ல உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகும். அப்படி உயிர்த்தெழக்கூடிய உலக மக்கள் வரிசை கிரமமா ரிவர்ஸ் ஆர்டர்ல ரிசரெக்ட் ஆகி வருவாங்க. பேட்ச் பை பேட்சா உயிரோட வருவாங்க. அப்படி உயிர்த்தெழக்கூடிய உலக மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஈச் 100 இயர்ஸ் தேவன் என்ன பண்றாருன்னா குடுப்பாரு. இது எல்லாமே நம்ம வேற ரிசரெக்ஷன்ங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல கூட நம்ம ரொம்ப நாள் முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ஏன் மீந்திருக்கிற ஜனங்களை வைக்கிறார் அப்படிங்கறதுக்கு தேவன் விளக்கம் கொடுக்கிறார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் வசனம் 20. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய ரீகேதரிங்க குறிச்சு இந்த வசனம் சொல்லுது. அவங்க திரும்ப ஒரு நாடா உதயமாகும் போது கூட தேவன் பர்டிகுலரா ஏன் இந்த ஜனங்களை இப்படி ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறாருன்னா, அன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் ஸ்டில் அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு கூட இந்த இஸ்ரேல் பீப்புள் தான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக. அப்படின்னா தேவன் யார் அப்படின்றத எல்லா நாடுகளும் எப்படி தெரிஞ்சுப்பாங்கன்னா, தேவன் லிட்டரலா வரப்போறது இல்ல. ஆனா தேவனுடைய பிரம்மாண்டம், தேவனுடைய பலத்த செய்கை, தேவனுடைய வழி நடத்துதல், இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட தேவன் பண்ணத எல்லா உலக நாடுகளும் பார்த்து பிரமித்து ஆச்சரியப்பட்டு மனம் திரும்பி மனப்பூர்வமா இந்த ராஜ்யத்துக்குள்ள அவர்கள் என்ன வாங்கன்னா பிரவேசிப்பாங்க. இந்த டைம்ல இன்னைக்கு இஸ்ரேல் ரீகேதர் ஆன பிறகு கூட இன்னைக்கே இஸ்ரேல்ல யாரெல்லாம் கலகம் பண்றாங்களோ, யாரெல்லாம் துரோகம் பண்றாங்களோ, யாரெல்லாம் தேவனுக்கு அருவருப்பான விஷயங்கள் பண்றாங்களோ, அவங்க ஆல்மோஸ்ட் இந்த யுத்தத்துல செத்து போயிடுவாங்க. தேவன் யாரதான் மீந்திருப்பவர்களா வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் யூதர்கள்ல பக்தி உள்ள யூதர்கள் இருக்காங்க. விசேஷமா அவர்கள தேவன் வைப்பார். நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் வசனம் 30. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன், அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணுவேன். ஆனாலும் அவர்கள் இஸ்ரேல் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அதாவது இஸ்ரேல் தேசம் இந்த ரீகேதரிங்ல இருந்து அந்த வார் முடியற டைம் வரைக்கும் ரொம்ப பியூரா தேவன் ஃபில்டர் பண்ணுவார். ஏன்னா அந்த ஜனங்கள் மூலமா தான் அடுத்து ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் இந்த சுவிசேஷம் மற்றும் ராஜ்யத்துக்கு உண்டான காரியங்களை தேவன் என்ன பண்ண போறாருன்னா கொடுக்க போறார். த்ரூ யார் மூலமானா முற்பிதாக்கள் பூமியில் இருப்பாங்க. சபை திரள் கூட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க ஆவிக்குரிய ஒரு நிலைமையில அவங்க இருப்பாங்க. இந்த டைம்ல விசேஷமா நம்ம இந்த வசனம் படிக்க வேணாம். ஏன் இந்த மாதிரி கலகக்காரர் எல்லாம் அடிக்கிறார், ஏன் தேவன் ஊருக்குள்ளேயே விடுறதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்டிகுலரா எல்லா நாடுகளும் சரி, இந்த மாதிரி ஜனங்களும் சரி, அவங்களுக்கு இருக்கிற ஒரே பாயிண்ட் சொல்றாரு, உன் மேட்டிமை. இப்ப ஃபைனல் எண்ட் எங்க நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்த சீக்வன்ஸ் நமக்கு தெரியும். நம்ம நிறைய பாடங்களை படிச்சதுதான். இன்னைக்கு நம்ம வேற ஒரு கோணத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சங்கீதம் 83 பாத்தீங்கன்னா திரும்ப அந்தி கிறிஸ்து அமைப்புகள் ஒரு பவருக்குள்ள வர்றது. அவர்கள் பவருக்குள்ள வந்த பிறகு அந்த டைம்லயே என்ன ஆகுனா சபையுடைய நிறைவு, அப்புறம் திரள் கூட்டத்துடைய ஒரு சில கசப்பான அனுபவங்கள், அப்புறம் அவர்களுடைய முடிவு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாபிலோனுக்கு அந்தி கிறிஸ்து அமைப்புகளுக்கு ஒரு மாபெரும் அழிவு. இந்த ப்ராசஸ் எல்லாம் எங்க நடக்குதுன்னா எசேக்கியேல்ல நம்ம பாக்குறோம். 38, 39 டீட்டெயிலா பாக்குறோம். இந்த யுத்தம் கூட வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப மேட்டுமையான ஒரு எண்ணத்தோட தான் போய் சண்டை போடுறாங்க. அவங்களால ஜெயிக்க முடியறது இல்ல. திரும்ப அவங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்துல எட்டுது. தேவன் அவர்களுக்காக பழைய ஏற்பாட்டு காலத்து நீதிமான்கள் அல்லது முற்பிதாக்கள் என்ன பண்றாருன்னா உயிர்த்தெழுப்புறார். அவங்களை குறிச்சு நிறைய வசனம் இருக்கு. சகரியா 12 இருக்கு, 9 இருக்கு. அவர்கள் எழுந்து தள்ளாடுகிறவன் தாவீதை போல இருப்பான்றது. ரொம்ப மைட்டி பவர்ல இந்த வார் என்ன ஆவாங்கன்னா அவங்க நடத்துறாங்க. இந்த வாருடைய எண்டுல இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு மாபெரும் ஒரு ரட்சிப்புக்குள்ள வராங்க. இப்போ ஒரு குரூப் மீதியா இருக்கிறாங்க. இதுதான் கான்டெக்ஸ்ட். இப்ப இஸ்ரேல்ல ஒரு குரூப் மீதியா இருக்கிறாங்க, உலகத்துல ஒரு குரூப் மீதியா இருக்கிறாங்க. அது எவ்வளவு எண்ணிக்கைன்னு தேவன் நமக்கு சொல்லல, ஆனா இருக்கிறாங்க. அப்படி மீதியா இருக்கிற ஜனங்கள் கிட்ட ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்றதை தான் நம்ம பாக்குறோம்.
வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் வசனம் 16. சகரியா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்பு ம். எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார ம். பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். அதாவது இங்க என்ன ஒரு விஷயத்த தேவன் தீர்க்க தரிசனமா சொல்றாருன்னா, இந்த யுத்தம் நடந்து முடிஞ்ச பிறகு எருசலேமுக்கு விரோதமா வந்திருந்த நிறைய ஜாதிகள் வந்திருக்கும். அவங்க மீந்திருக்கிறவங்க உண்மையான தேவனை, நம்முடைய பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளும்படி வருஷா வருஷம் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படி என்ன ஆவாங்கன்னா, நமக்கு தெரியும் கூடார பண்டிகை ஒண்ணுமே இல்ல. வந்து வனாந்தரத்துல தேவன் அவங்க வழி நடத்துனத வருஷத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, சில நாட்கள் டென்ட் அடிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க. சோ அப்படின்னா இங்க லிட்டரலா இப்படி ஒரு விஷயம் நடக்குமானா, கண்டிப்பா நமக்கு தெரியல. அப்படி இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. இங்க என்ன ஒரு பாயிண்ட் தேவன் சொல்றாருன்னா, இஸ்ரேல் தேசத்தை மையப்படுத்தி அல்லது இஸ்ரேல் ஜனங்களுடைய சில காரியங்கள மையப்படுத்தி, எல்லா உலக நாடுகளும் ஒருமித்து பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காலம் என்ன ஆகுதுன்னா வருது. இந்த காலத்த பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா நம்ம ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல தேவன் பேசுறார். என்ன சொல்றாருன்னா, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு அப்படின்னா, இன்னைக்கே எல்லா கிங்டம்க்கு மேல கிறிஸ்துவோடைய கிங்டம் தான். பட் எல்லாராலயும் அத வந்து உணர 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 முடியல. பட் இந்த யுத்தத்துக்கு அப்புறம் எல்லா நாடுகளும் உணரும். இந்த கிங்டம் தான் மேல நிக்குதுன்னு. கொடுமுடியில ஸ்தாபிக்கப்பட்டு, மலைகளுக்கு மேலா என்ன ஆகும்னா உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் இந்த கிங்டம்க்கு ஓடி வருவாங்க. சோ இது இது எப்போ எக்ஸாக்ட்டா நடக்கும்னா, இப்ப நம்ம பார்த்திருக்கிற சீக்வென்ஸ் இங்க வந்து நிக்கிறோம் இல்லைங்களா? இந்த இடத்துல நடக்கும். இப்ப சகரியா 14, 16ல சொன்ன மாரி இங்க ஒரு வசனம் சொல்றாரு. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும், யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள்ன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பிலீவ் பண்ணுவாங்கன்னா, அவரு தான் நமக்கு உண்மையான ஒரு ரைட் வே, சரியான வழிய நமக்கு குடுப்பாரு. வழிய வந்து நமக்கு போதிப்பாரு. அவர் என்ன வழியில நம்மள சொல்றாரோ, எப்படி நம்மள சத்தியம் சொல்லிக் குடுத்து நடக்க சொல்றாரோ, நாம அந்த மாரி நடப்போம்ன்னு சொல்லிட்டு ஏன்னா, அந்த டைம்ல சபையும் விசேஷமா முற்பிதாக்களும் ஒரு பெரிய ரோல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தேவன் சபை மற்றும் முற்பிதாக்கள் மூலமா தான் குடுப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல விசேஷமா ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள்ல சொல்லப்பட்ட இந்த டைம் பீரியட்ல தான், நம்ம இந்த பாடத்துடைய தலைப்புல சொன்ன இந்த யூதருடைய வஸ்திர தொங்கல் அங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. So வசனம் சகரியா 8:23 தெளிவா சொல்லுது. பலவிதமான பாஷைக்காரர் விசேஷமா 10 புறஜாதிகள் ஒரு யூதருடைய வஸ்திர தொங்கல பிடிச்சுக்கிட்டு, தேவன் உங்களோடு இருக்கார். நாங்க என்ன பண்றோம்? பின்பற்றோன்றாங்க. சோ இது என்ன நமக்கு தெரியும்? 10 ஏன்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வேற பாடத்துல பார்த்தோம். ஏன் 10ன்னு சொல்றார்? 195 நாடுல இருக்கு. 200 நாடுல இருக்கு அப்படின்னு கேட்டா, நெறைய இடங்கள்ல தேவன் அடையாளங்கள் குடுக்கிறார். தானியேலுடைய சிலையில கூட பார்க்கிறோம். பாதத்துல இருக்கக்கூடிய அந்த கால்ல இருக்கக்கூடிய 10 விரல்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிங்டம தேவன் அடையாளப்படுத்தி காமிக்கிறார். அதேபோல அங்க நேபுகாத்நேச்சார் வந்து பார்த்த சிலை இல்லாம தானியேல் ஒரு தரிசனம் பார்க்கிறார். அங்க ஒரு வேற்று உருவமான ஒரு மிருகம் வருது. அதன் மேல 10 கொம்பு இருந்துச்சுன்னு பார்க்கிறோம். அப்ப கம்ப்ளீட் புறஜாதிகள ஒரு ஒரு கம்ப்ளீட்டான விஷயத்த தேவன் 10 அப்படிங்கிற ஒரு நம்பர்ல என்ன பண்றாருன்னா சொல்றார். அப்படின்னா, எல்லா புறஜாதிகளுமே இந்த விஷயத்துக்குள்ள வரப்போறாங்க. எல்லா புறஜாதிகளும் வந்து ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கல என்ன பண்ண போறாங்கன்னா, பிடிக்க போறாங்க. இப்ப கேள்வி நமக்கு என்ன எழும்புதுன்னா, ஏன் அவர்கள் வஸ்திரத்த புடிச்சிருக்கலாம் அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கலாம். பர்ட்டிகுலரா ஒரு ப்ராபசி எத பத்தி தான் பேசுதுன்னா, யூதனுடைய பர்ட்டிகுலரா யூதன், ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கல் அப்படின்னு இருக்கு. அப்ப அப்படின்னா வஸ்திர தொங்கலுக்குன்னு ஏதோ சில சிக்னிஃபிகன்ஸ், சில அடையாளங்கள தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, விசேஷமா இந்த யூதர்களுக்கு குடுத்திருக்கார். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த பாடத்துடைய கன்க்ளூஷன் நம்ம பார்ப்போம். சோ இதுக்கு முன்னாடி இந்த வஸ்திர தொங்கல குறிச்சு எங்கேயாவது வசன பகுதிகள் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய நாட்கள்ல பெரும்பாடுள்ள ஸ்திரீயும், நிறைய வியாதியஸ்தர்களும் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் அல்லது வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்படிக்கு பின்னாடி வந்தாங்கன்றது. ஒரு முறை ஒரு அம்மா அவருடைய வஸ்திரத்த தொட்டாங்க.
உடனே ஆண்டவர் சொல்றார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறத நான் என்ன பண்றேன்? ஃபீல் பண்றேன். யார் தொட்டது அப்படின்னு. வசன பகுதிகள் சில விஷயங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல வசனம் 20 மற்றும் 20. மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 மற்றும் 21. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். நல்லா கவனிக்கலாம். வஸ்திர தொங்கல்னு இருக்கு. சகரியா 8:23ல. இங்க வந்து வசனம் சொல்லுது, அவருடைய வஸ்திரத்த தொடணும்ன்ட்டு வந்த அம்மா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்த என்ன பண்ணுச்சு? தொட்டுச்சு. இப்ப என்ன இங்க விஷயம் நடந்துச்சுன்னா, 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. பயங்கரமான ட்ரபிள். இந்த அம்மாவுடைய ட்ரபிள் அந்த வஸ்திரத்த தொட்டோன்ன போகுது. அப்படின்னா, நமக்கு தெரியும் இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை தான். பரிசுத்த ஆவி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பர்ட்டிகுலரா ஏன் வஸ்திரத்தின் ஓரத்த தொட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுக்கு ஏதோ ஒரு சில அடையாளம் இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் வஸ்திர தொங்கல் போட்டிருக்கார். அந்த தொங்கலுடைய ஓரத்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தொட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் நம்ம எடுக்கலாம். 2வது மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனம் 35 மற்றும் 30. மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 மற்றும் 36. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். அதாவது என்ன இங்க வசன பகுதியில் பார்க்கிறோம்னா, ரொம்ப எளிமையா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடணும் அப்படின்னா, டச் பண்ணா போதுங்க சரியாயிருவேன் அப்படிங்கிறது அங்க விஷயம். இதே நம்ம பார்க்கிறோம் ஒரு நூற்றுக்கு அதிபதி, நீங்க வர வேணாம் ஆண்டவரே, நீங்க சொன்னா போதுன்றாரு. இதெல்லாமே அவங்களுடைய ஒரு வகையான ஃபெய்த் தான். பட் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படிக்கு என்ன பண்ணணும்னா, உத்தரவு, பர்மிஷன் வேணும்ன்றான். இப்ப ஏன் இந்த வஸ்திர தொங்கல் அல்லது வஸ்திரத்துடைய ஓரம் அப்படிங்கிற பாயிண்ட்ட நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சகரியா 8:23 இந்த விஷயம் கனெக்ட் ஆகுது. தொட்டா குணமாகுறாங்க. தொட்டா அவங்களுக்கு இருக்கிற நோய் சரியாகுது. தொட்டா அவர்களுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய பாவம் என்ன ஆகுதுன்னா, நிவர்த்தி ஆகுது. அப்ப யூதர்கள் ஜெனரலாவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வஸ்திரத்துல விசேஷமா ஒரு வஸ்திர தொங்கல் ஒண்ணு போடுவாங்க. அந்த வஸ்திர தொங்கல்ல ஒரு இளநீல நாடா என்ன பண்ணுவாங்கன்னா கட்டுவாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபுல் சைஸ்ல ஒரு கம்ப்ளீட் ஒரு ட்ரெஸ் ஒண்ணு போடுவாங்க. அதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு ஷால் மாரி ஒண்ணு என்ன என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்கள் போடுவாங்க. விசேஷமா அதுல வந்து டசல்ஸ்ன்னு சொல்றாங்க. என்னன்னா, ஒரு இளநீல நாடா, ப்ளூ கலர் நூல் என்ன ஆகும்னா, அந்த வஸ்திர தொங்கல்ல கட்டுவாங்க. பிரதர் இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டா, தேவன் பழைய ஏற்பாட்டுல தெளிவா சொல்லியிருக்கார். இஸ்ரேல் ஜனங்கள் போடக்கூடிய ஆடையில இந்த வஸ்திர தொங்கல் கம்பல்சரி இருக்கணும்ன்றார். இப்ப நம்ம இங்க தான் கனெக்ட் பண்றோம். அப்படின்னா இந்த வஸ்திர தொங்கல தான் ஒருவேளை சகரியா 8:23ல தேவன் பேசுறாரா? இந்த வஸ்திர தொங்கலுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரே வசனம் ஒரு வரியில சொல்லுது. இந்த வஸ்திர தொங்கல் வேற எதுவுமே இல்ல. இப்ப யூதர்கள் எல்லாரும் வஸ்திர தொங்கல் போட்டிருக்காங்க. ஒரு ஜனம் இன்னொரு ஜனத்துடைய வஸ்திர தொங்கல பார்க்கும்போது, அதுல விசேஷமா இந்த ப்ளூ கலர் இளநீல நாடாவ பார்க்கும்போது, அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம நெறைய தப்பு பண்றோம். நாம் கர்த்தருடைய கற்பனைகள தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம தவறிலிருந்து நம்ம மாத்திக் கொள்ளணுங்கிற ஒரு உணர்வு. எல்லா இடத்துலயும் வசனம் எழுதி போட்டா எப்படிங்க? வசனத்த பார்த்துட்டே இருக்கும்போது, பாவ சிந்தனை வராதுல்ல. ஒரு ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். அந்த மாரி இந்த வஸ்திர தொங்கல் வசனம் இல்ல தான். இது தேவனுடைய கற்பனைன்னு அவங்க நெனச்சுக்கிறதுக்காக, தேவன் குடுத்த ஒரு சட்டம் நம்ம பார்க்கிறோம். எங்க ரெஃபரன்ஸ் நம்ம வாசிக்கலாம்னா, பாருங்க இந்த இந்த வஸ்திர தொங்கல்ன்ற பாடத்துடைய மைய கரு வந்து இங்க தான் நம்ம எடுக்கிறோம். என்னாகமம் 15ஆம் அதிகாரத்துல வசனம் 38 மற்றும் எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 மற்றும் 39. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் அதாவது கிளியரா வந்து சொல்றாரு. இது வந்து கட்டல. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல. தலைமுறை தோறும் இன்னைக்கும் யூதர்கள் நீங்க பிரேயர் பண்ற ஒரு சில போட்டோஸ் இன்டர்நெட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, லிட்டரலா இப்படி இருக்கும் ஆக்சுவலா. இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணுன்னு சொல்லி தேவன் என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்டளை குடுக்குறார். குடுத்துட்டு
ஏன் இத பண்ண சொல்றாருன்றத அவர் சொல்றார். வாசிக்கலாம். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த பர்பஸ் என்னன்றத ரொம்ப சிம்பிளா தேவன் சொல்றார். நீங்க உங்க மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு இருந்தா ஆகாது. அப்படி நீங்க ஒருவேளை உங்க மனம் போன போக்குல உங்க லைஃப வாழ்ந்துட்டு இருக்கும்போது, நீங்க ஒவ்வொரு முறையும் அந்த யூதன் ஒவ்வொருத்தரும் போட்டிருப்பாங்க. அந்த யூதர் போட்டிருக்கக்கூடிய வஸ்திர தொங்கல நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு அந்த வஸ்திர தொங்கல் எத ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாருன்னா, கர்த்தரின் கற்பனைகளையும் நினைத்து நீங்க என்ன பண்ணணும்? செய்யணுன்றார். கர்த்தரின் கற்பனைன்னா ரொம்ப சிம்பிள். விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக, பிறருடைய பொருளை இச்சியாது இருப்பாயாக அப்படின்றதெல்லாம் எழுதி போடல. ஆனா அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த உடையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அடையாளம், யூதர்கள் ஒவ்வொரு முறை தவறு பண்ணும்போதும் தேவனுடைய கற்பனைகளை அது நினைப்பூட்டுறது மட்டும் இல்ல, தேவனுடைய கற்பனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க மைண்ட்ல ரீகால் பண்ணிக்கிட்டு அந்த கற்பனை என்ன சொல்லுதோ அதற்கேற்ப நடக்கணும். இதுதான் அவருடைய விஷயம். இப்ப நேரா சப்ஜெக்டுடைய பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதருடைய வஸ்திர தொங்கலை பிடித்து, அதாவது அந்த இளநீல நாடாவ அவங்க 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 பாக்குறாங்க ஆக்சுவலா. அப்போ அந்த வஸ்திர தொங்கல்ல என்ன இருக்குன்னா, தேவனுடைய பிரமாணம் அப்படின்னா அந்த வஸ்திர தொங்கல்ல எழுதல. இது ஆவிக்குரிய ஒரு கண்கள் நம்ம பாக்குறோம். அந்த வஸ்திர தொங்கல்ல என்ன தேவன் காமிக்கிறார்னா, அவருடைய கற்பனை, அவருடைய பிரமாணத்தை காமிக்கிறார். இப்போ புறஜாதிகள் எல்லாருமே அந்த வஸ்திர தொங்கலை பிடிக்கிறது என்னன்னா, நாங்க பிதாவாகிய தேவன்னு சொல்லக்கூடிய மெய்யான தேவனுடைய கற்பனைகளையும், நியாயங்களையும், அவருடைய பிரமாணங்களையும் நாங்க கைக்கொள்றோம். அதுதான் வஸ்திரத்தை பிடிச்சுக்கிறது. இவரே நம்முடைய தேவன். இவருக்காகவே நாங்க காத்திருந்தோம். இவருதான் நம்மள சரியான பாதையில நடத்துவாருன்னு சொல்றதுதான் சகரியா 8:23 சொல்லக்கூடிய வசனம் பாருங்க. புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து, அப்படின்னா கம்ப்ளீட் உலக மக்கள் எல்லாரும் யாரெல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்காங்களோ, இது அப்படியே ஸ்பிரிச்சுவலா பாக்குறோம். யூதருடைய கோட்பாடுகள், பிரமாணங்கள், கற்பனைகளை விசேஷமா வேற எதுவுமே இல்ல. யூதர்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். யாரு மேசியா, நம்ம அடிச்சு கொண்ட ஆண்டவர் தான் மேசியா, அவர் தான் நமக்கு எல்லாம் பண்றாரு, எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அவங்க குமுறுவாங்க. ஒரே பேரான குமாரனு குமுறுவது போல இந்த ப்ராசஸ் எல்லாம் தெரிஞ்சு ட்ரூ டாக்டரின் என்னன்னு தெரிஞ்ச பிறகு இந்த விஷயத்தை யார் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன் வராங்கன்னா, ஒட்டுமொத்த உலக மக்கள். அதான் பாக்குறோம். புறஜாதியரில் 10 மனுஷர். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு குரூப் உள்ள அடாப்ட் ஆன பிறகு அடுத்தடுத்த குரூப் என்ன ஆகும்னா, உயிர்த்தெழுதலுடைய விஷயத்துக்குள்ள அப்படியே உள்ள வருவாங்கன்னு பார்ப்போம். வசனம் சொல்லுது, தேவன் உங்களோடு இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். ஆகையால் உங்களோடு கூட நாங்க என்ன பண்ணுவோம்? போவோம். அவரை பற்றி கொள்வோம்ங்கிறது தான் அந்த வஸ்திரத்தை என்ன பண்ணிக்கிறதுனா புடிச்சுக்கிறது. எங்களை உற்றாதீங்க. உங்ககிட்ட தான் கடவுள் இருக்கார். நாங்க அவர் வழியில் என்ன ஆகணும்? நடக்கணும் அப்படின்ற. இதைத்தான் நம்ம வேற சில இடங்களை ரெஃபரன்ஸா கூட பார்த்தோம். வாசிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியைப் போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். த ரெமனன்ட் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துல இருக்கக்கூடிய பக்தியுள்ள யூதர்கள் மற்ற ஜனங்கள் முன்னாடி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு குரூப்பா இருப்பாங்க. காரணம், தேவன் அவர்கள் பட்சமா இருப்பாருன்ட்டு. நல்லா கவனிக்கலாம். அப்படின்னா நாளைக்கு உலக மக்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மூலமா தேவன் யாரு, தேவனுடைய திட்டம் என்ன, அவர் ஏன் இந்த விஷயங்களை கொண்டு வரார் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சில காரண காரியங்களை கற்றுக்கொண்டு அவர்கள் தேவன் விரும்புற மாதிரி அந்த கிங்டம்ல இருக்க போறாங்க. இப்போ நம்முடைய கேள்வி, உலக ஜனங்கள் நாளைக்கு உயிர் தெழுந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் அந்த வஸ்திர தொங்கல் மூலமா என்ன படிக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப உட்கார்ந்து நியாயப்பிரமாணத்துல 10 கட்டளைகளை படிச்சுக்கிட்டு இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நியாயப்பிரமாணம் இன்னும் சொல்ல போனா பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த அநேக நீதிமான்களுடைய வாழ்க்கைய படிச்சு இயேசு கிறிஸ்துடைய ரேன்சமை விசுவாசிச்சு யாரெல்லாம் உண்மையான சபைக்குண்டான ஓட்டத்தை சரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அந்த 1,40,000 பேருடைய லைஃப் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் முற்பிதாக்களின் மூலமாக
அந்த நாட்கள்ல சொல்லிக் கொடுக்கப்படும். அப்படின்னா பிரதர் நம்ம லைஃப் நாளைக்கு உலக ஜனங்களுக்கு பாடமா அப்படின்னு கேட்டா, எஸ். அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய நன்மையும், நம்ம செய்யக்கூடிய தீமையும், நாம் டே டு டே லைஃப்ல பண்ற எல்லா விஷயமே தேவன் நமக்குன்னு ஒரு தூதனை ரெடி பண்ணி வச்சிருக்கார். நம்ம மத்தேயுல வசனம் வாசிக்கிறோம். அந்த தூதன் நம்ம என்னெல்லாம் பண்றோங்கிறத கிளியரா டெய்லி ரெக்கார்ட் பண்றாரு. நம்ம என்ன பேசுறோம்? நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்ம என்ன செய்றோம்? நம்முடைய பர்ப்பஸ் என்ன? நம்ம பண்ணக்கூடிய இன்டென்ஷன் என்ன? எல்லாத்தையும் தேவன் ரெக்கார்ட் பண்றாரு. இப்படி ரெக்கார்ட் பண்ண பிறகு, அதுல உண்மையா வாழ்க்கையுடைய முடிவுல யார் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறாங்களோ, தேவன் விரும்புற மாரி கிருபையோட கூட யார் இருக்கிறாங்களோ, அவர்கள தேவன் சபையாக்குறார். அப்படி சபை ஆனவர்களுடைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் பாருங்க. இந்த எல்லா காரியங்களும் நாளைக்கு உலகமே படிக்க போகுது. அப்படின்னா பிரதர் நம்ம லைஃப் இன்னைக்கு நம்ம லைஃப் ஒரு மாரி இருக்கு. இதே மாரி வரக்கூடிய நாள்ல இருந்துடவே கூடாது. நம்ம இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நாளைக்கு கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆகணும். நாளான்னைக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். ஒரு நாள் தேவன் விரும்புற அந்த ஒரு நிலைமைய இந்த பூமியில மாம்ச சரீரத்துல வாழக்கூடிய நாம எட்டி பிடிக்கணும். அப்படி எட்டி பிடித்து அந்த சபைங்கிற ஒரு நேச்சருக்கு நம்ம போனாதான், நாளைக்கு இந்த யூதருடைய வஸ்திர தொங்கலாகவே நம்மள தேவன் என்ன பண்றாருன்னா மாத்துறாரு. அப்படின்னா தேவனுடைய கற்பனை. தேவனுடைய கற்பனை என்ன? பாருங்க. கிறிஸ்து இயேசுவுடைய வாழ்க்கை, சபையுடைய வாழ்க்கை. பாருங்க, படியுங்க, அதன்படி வாழுங்கன்னு சொல்லி முற்பிதாக்கள் நம்ம லைஃப்ப என்ன பண்ண போறாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண போறோம். அதனாலதான் ஆண்டவர் மலை பிரசங்கத்துல சொல்லும்போது ரொம்ப அருமையா சொல்றார். இத வாசிச்சு நம்ம பாடத்த முடிக்கலாம். 2 வசனம் வாசிக்கலாம் முதல்ல. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 14 மற்றும் 15. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 15. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஒரே வரிதான். நாளைக்கு உலக ஜனங்கள் ஒரு ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள வரணும்னா பார்க்கிறோம். அக்காலத்திலே நீதிமான்கள் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள்னு. நாம உலகத்துக்கு என்னவா இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிச்சமா இருக்கிறோம். மலையின் மீது இருக்கக்கூடிய பட்டணம், கிங்டம்ல நம்ம தான் இருக்க போறோம். இந்த பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. எல்லா ஜனங்களும் பார்த்து படிக்கக்கூடிய ஒரு நிருபமாக தான் சபையுடைய வாழ்க்கை இருக்கும். அதுல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் தேவன் ஒரு பெர்ஃபெக்ட்டான லைஃப் அப்படின்றத உலக மக்களுக்கு யாருடைய வாழ்க்கைய சொல்லிக் கொடுக்க போறார் முற்பிதாக்கள் மூலமானா, கண்டிப்பா சபையா இன்னைக்கு நம்ம பிரயாசப்பட்டு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்முடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதத்துல வசனம் வாசிக்கிற மாதிரிதான். உனக்கு இந்த பக்கம் 1000 பேரும், இந்த பக்கம் 10,000 பேரும் விழுந்தாலும், நம்ம விஷயம் தேவன் என்ன பாதையில நம்ம வழி நடத்துறாரோ, அந்த பாதையில அவருடைய கரம் பிடித்து போயிட்டே இருக்கணும். அதனாலதான் வசனம் சொல்லுது, நம்ம காமிக்கக்கூடிய சில குணலட்சணங்கள், சில கிரியைகள் சாதாரண விஷயம் அல்ல. நாம யார வணங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கேரக்டர்ஸ் இருக்கணும்ன்றார். வாசிக்கலாம் இறுதியா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 16. 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நல்லா கவனிக்கலாம். நம்முடைய நல்ல கிரியைகளை கண்டு பரலோகத்துல, ஏன்னா அவர் வரமாட்டார் தேவன். பரலோகத்துல இருக்கிற நம்ம அப்பாவுடைய மகிமைய, அவர்கள பிதாவை மகிமைப்படுத்துற அளவுக்கு நம்ம வெளிச்சம் இந்த பூமியில எப்படி இருக்கணும்ன்றாருன்னா, ஷைன் ஆகணும்ன்றார். அப்போ நல்லா கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம 1000 ஆண்டு அரசாட்சி, கிங்டம், உயிர்த்தெழுதல், அப்படி முற்பிதாக்கள் சண்டை போட போறாங்க. எல்லாம் ஓகே, ரைட். இதெல்லாம் நமக்கு தேவன் சொல்லி கொடுத்திருக்காரு. இதனுடைய பர்ப்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லா பாயிண்ட்டுமே ஒரு இடத்துல நிக்குது. என்ன இடத்துல நிக்குதுன்னா, உங்கள் அழைப்பையும், உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உறுதியாக்கிக் கொள்ளும்படிக்கு ஜாக்கிரதையா இருங்கன்றார். அப்படின்னா இந்த லாஸ்ட் டேஸ்ல சபையுடைய இந்த அழைப்பின் மேன்மை முடியக்கூடிய காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுங்கிற சில விஷயங்கள் கூட இந்த பாடத்துல சீக்வன்ஸா பார்த்தோம். எந்த விதமான உலக பிரகாரமான காரியத்துக்கும், எந்த விதமான ஒரு தனிப்பட்ட மாம்ச இச்சைகளுக்காகவும், இப்பேற்பட்ட ஒரு மேலான ஒரு அழைப்பின் மேன்மைய நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான்
இந்த பாடத்துல கூட தேவன் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். சோ பாடத்துடைய விஷயம் என்னன்னா, புறஜாதிகள் யூதருடைய வஸ்திரத்தொங்கலை பிடிக்கிறாங்க. இது எப்ப நிகழுதுன்னா, பீசபிள் கிங்டம் உடைய பிகினிங்ல மீந்திருக்கக்கூடிய ஜனங்கள் இஸ்ரேல் மூலமா ரட்சிப்புக்குள்ள வரப்போறாங்க. அவங்க அந்த தொங்கலை பிடிக்கிறதுனா ஒண்ணும் இல்ல. எல்லா புறஜாதிகளும் யார் தேவன், தேவனுடைய கற்பனை என்ன, விசேஷமா கிறிஸ்து யாரு, சபை யாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த வஸ்திர தொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய கற்பனைகளுக்குள்ள அடங்கியிருக்கு. அந்த கற்பனைகள்ல நாளைக்கு உலக ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும்னா, இன்னைக்கு நாம் வாழும் நிருபங்களாக இருக்கிறோம். நம்ம ஒரு சரியான ஒரு நிருபமாக நம்ம வாழணும் அப்படிங்கறதுதான் ஒரு பாடக்கூடிய நோக்கமா கூட இருக்கு. இவ்வளவு நேரம் பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த அப்படி பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாகவே நாம் நன்றிகளையும் துதிகளையும்